வணக்கம் தமிழ் மக்களே, வெல்கம் டு தக்க ஸ்டோரிஸ் அஃபிஷியல். ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மன்னிக்கணும். காரணம் சரியான மைக் இல்லாததுனால ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். கதையோட பேர் மன்னிப்பு. இந்த கதையில் ஹீரோயினோட பேர் சால் மொபிமா. ரொம்பவே நல்ல பொண்ணு. தன்னால் எந்த கஷ்டமும் அப்பாவுக்கு வந்துடக்கூடாது, அப்பாவுக்கு மட்டும் இல்லை யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா படிக்கிறாள். தான் நல்லா படித்து நல்ல பெரிய நிலைமைக்கு வந்து தன்னோட அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கவ. தன்னோட அம்மா இவ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இறந்து போயிடுறாங்க. தன்னோட அப்பா மட்டும்தான் இப்போ இருக்கிற காரணத்தினால அப்பா எந்த ஒரு விஷயத்துக்கும் கஷ்டப்படக்கூடாது, அப்பாவை நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நல்லா இருக்க பொண்ணு. தன்னோட ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பாவுக்காக பார்த்து பார்த்து செய்கிறாள். அப்பாவோட விருப்பத்துக்கு மாறாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்னு ரொம்பவுமே அப்பாவை நல்லா பார்த்துக்கிறான். பொண்ணும் அம்மா இல்லாத விஷயத்த என்றைக்கு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அப்பாவும் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாரு. இப்படி இருக்கப்போ 10th ரிசல்ட்டும் நெருங்கிக்கிட்டு இருக்கு. 10th ரிசல்ட் வர வர இந்த பொண்ணும் என்ன மார்க் எடுக்க போகிறோம், எப்படி இருக்க போகுது என்னென்னு தெரியாமல் ரொம்பவுமே சந்தேகத்தில் ரொம்பவுமே பதட்டத்துலையும் இருக்கா. தன்னோட பொண்ணு இப்படி பதட்டத்தில் இருக்கிறதுல ஒன்றும் பயப்படாதம்மா, நல்ல மார்க் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தன்னோட 10th ரிசல்ட்டும் வருது. 10th ரிசல்ட் 433 மார்க் 10th எடுத்து பாஸ் ஆகிறா. நல்லா பாஸ் மார்க் எடுத்து நல்லா பாஸ் ஆகாத அப்பாட்ட சொல்லி அப்பாவும் சந்தோஷப்படுறாரு. அப்பாட்ட சொன்னதன் காரணத்தினால தன்னோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக்கிட்டுறத உணர்ற அப்பா தன்னோட பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட பிடிச்சி கொடுத்துட்டு போயிடணும், தான் இல்லாமல் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே யோசிச்சுக்கிட்டு அதையே பற்றி யோசிச்சுட்ருக்காரு. தான் பொண்ணுகிட்ட இதை பற்றி கேட்கும்போது அப்பாவோட விருப்பத்துக்கு மாற நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறான். பையனுக்கும் பொண்ணு பிடிச்சி போயிடுறதுனால பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணதை பார்த்துட்டு தான் தன்னோட அப்பா உயிர் போயிட்டுருக்கிறத உணர்றாரு. தன்னோட அப்பா நம்ம இல்லாத காரணத்தை என்றைக்குமே உணரக்கூடாது, அப்பாவை என்றைக்குமே சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்ச அப்பா பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகிறத அப்படியே பார்த்துட்ருக்காங்க. தன்னோட அப்பாவுக்கு இப்படி உடல்நிலை முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்துட்டு ஹஸ்பண்டும் தன்னோட ஒய்ஃப் என்றைக்குமே இப்படி கஷ்டப்படக்கூடாது, அவளுக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃபுக்கு எந்த அப்பா இல்லாத ஒரு விஷயத்த தன் ஒய்ஃப் என்றைக்குமே உணர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து செய்கிறா. அப்பா இப்போ இறந்துட்ட காரணத்தினால ஒய்ஃபு ரொம்பவுமே சோகமாக என்ன பண்ணுறது, அப்பாவை இப்படி இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. தான் ஒய்ஃப் அப்பா இல்லாத என்றைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நல்லா பார்த்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பையனும் பிறக்கிறான். அப்பாவை இழந்த காரணத்தில் அந்த சோகத்தில் இருந்த பொண்ணு தன்னோட பையனுக்கும் அப்பா பேரே வச்சிட்றா, சால் அக்பர்னு சொல்லிட்டு. அந்த பையனை ரொம்பவுமே நல்லா வளர்க்குத்து ஒரு நல்ல பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க. தன்னோட பையனும் நல்லாவே வளர்ந்து நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நல்லா வளர்ந்து ஒரு பெரிய பையனை ஆகினதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகிறான். தன்னோட 12th பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் 512 மார்க் எடுத்து நல்ல ஒரு மார்க்கையும் நல்ல ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறதுக்காக நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குகிறான். இந்த மார்க்கை பார்த்து அப்பா அம்மா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. இப்படியெல்லாம் நல்லா பண்ணணும், இன்னுமே நல்லா பார்த்துக்கணும் நம்ம அம்மா அப்பாவை நினச்ச அந்த பையன் தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் ரொம்பவுமே நல்லா பார்த்துக்கிறாங்க. மேல் படிப்பு படிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் எழுதி காலேஜ்லலாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. காலேஜ்லேருந்து அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறமும் காலேஜில் சேர்ந்து நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிட்டு அப்பா அம்மாவை இன்னும் நல்லா பார்த்துக்கணும், அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்படி இருக்கப்போ தன்னோட பையன் படித்து வேலைக்கு போயிட்டு நல்லா 6-7 வருஷம் கழிச்சு வந்த அப்புறம் தன்னோட பையனுக்கு ஒரு பொண்ணும் பார்த்து கல்யாணமாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பையனுக்கு பொண்ணையும் பிடிச்சி போயிடுது. பொண்ணும் பையனும் ரொம்பவுமே நல்லா விரும்பி நல்லா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஜாம்னு கல்யாணம் நடக்குது. தன்னோட பையனுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னு இந்த அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படி இருக்கப்ப தன்னோட பையனும் ரொம்பவுமே சந்தோஷமாக அந்த பொண்ணு கூட இருக்காங்க. இப்படி இருக்க நேரத்தில் இடி விழுற மாதிரி இந்த குடும்பத்துக்கு சால் அக்பரோட அப்பா இறந்துடுறாரு. இப்படி இருக்க நேரத்தில் தன்னோட ஒய்ஃபையும் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணும், எந்த ஒரு கஷ்டத்துக்கும் அம்மா அப்பாவை இழுக்கக்கூடாது, ஒய்ஃபையும் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நல்லா பார்த்துக்கிறாங்க. நியூ மேரி கப்பிளில் ரொம்பவுமே சந்தோஷமாக பொண்ணும் பையனும் இருக்கிறத பார்த்துட்டு அம்மா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. இப்படி இருக்கப்போ பொண்ணும் ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு பொன் குழந்தையும் பிறக்குது.
பொன் குழந்தைய ரொம்பவுமே நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்படி போயிட்டுருக்க ஸ்வீட் டைம்ஸில் அம்மா ரொம்பவுமே நல்லா வேண்டிக்கிறாங்க அந்த குழந்தைக்காக. அந்த குழந்தை என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது, ரொம்பவுமே நல்லா இருக்கணும், தன்னால் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நல்லா வேண்டிக்கிறாங்க. அல்லா இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வேண்டிக்கிட்டு ரொம்பவும் இந்த குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி இருக்க நேரத்தில் பொண்ணுக்கு டெய்லி வேண்டிக்கிட்டே இருக்காங்க. டெய்லி எந்திரிச்சோனையும் ஓதிட்டு மறு வேலை பார்ப்பாங்க. இப்படி இருக்கப்போ சந்தோஷமாக ஆரோக்கியமாக அந்த குடும்பம் இருக்கணும், எந்த கஷ்டமும் இந்த குடும்பம் அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேண்டிகிட்ருக்கு. இந்த பொண்ணுனா பாட்டி. இப்போ இனிமேல் போயிட்டுருக்க அந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த பொண்ணை தன்னோட மாமியாரை வீட்டை விட்டு வெளில அனுப்பணும், இவங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவுமே சண்டை போடுறாங்க. தானால் இவ்வளோ கஷ்டப்படுற இந்த குடும்பத்தை பார்த்துட்டு நம்மளே வீட்டை விட்டு வெளில போயிடுவோம்னு சொல்லிட்டு ரொம்பவே இந்த பாட்டி கஷ்ட நஷ்டங்களோட வெளில போகிறாங்க. கையில் இருந்த ₹1 காசையும் கையில் இருந்த கொஞ்சம் நஞ்ச காசையும் வழியில் பார்க்குற கஷ்டப்படுறவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு இந்த பாட்டி கிளம்புறாங்க. இந்த விஷயத்த தன் ஒய்ஃப்னால இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாமல் இருக்க தன் பையன், நீ நல்லா இருப்பா, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசூதி வாசலில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு தன்னோட லைஃப்பை நினச்சி இப்படி கஷ்டப்படுறாங்க. தான் எப்படி இருந்து எப்படி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோமே, ஏன் இப்படிலாம் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசூதியிலேயே இருக்காங்க. இவ்வளோ நாளாகியும் தன் பையன் வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே அல்லான்னு சொல்லி வாசலே உட்காந்துருக்க ஒரு பாட்டி டெய்லியும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்துட்டு போவாங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க சும்மா போயிடுவாங்க. சிலர் பிச்சைக்காரங்க நினச்சி காசை போட்டுட்டு போவாங்க. இப்படியே இருக்க பாட்டி தினம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அல்லான்னு மசூதி வாசல்லே உட்காந்துருக்காங்க. தான் பையன் வந்து தன்னை கூட்டிகிட்டு போயிட மாட்டானோ அப்படின்ற ஒரு ஏக்கம் அந்த கண்ணில் டெய்லி மசூதி வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கும். தான் பையன் வந்துட மாட்டானா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட தினம் இப்படி பார்க்குற ஒரு பாட்டியை யார் என்ன பண்ணுவா, பிச்சைக்காரங்க நினச்சி காசு போட்டுட்டு தூக்கி போட்டுட்டு போவாங்க. இப்படி இருக்கப்போ சாப்பாடு சரியான தண்ணி எதுவுமே இல்லாமல் ஒரு நாள் இப்படியே வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட ₹8 காசு வாங்கிட்டு வந்து சில்லறை காசாக வாங்கிட்டு வந்து இந்த பொண்ணு கையில் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு இந்த பாட்டி கையில் கொடுக்குறத ஒரு பையன் பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி வந்து தன் பொண்ணு யார்கிட்ட காசு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே திகச்சு போய் நின்றான். அப்படி யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். தான் பொண்ணு இப்படி வந்து கொடுக்குறாளே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியத்தோட பார்த்தவனுக்கு அங்கே நின்று ஆச்சரியம், தன்னோட அம்மா இப்படி உட்காந்துருக்காங்களே, இப்படி ஒரு நிலையில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக போயிடுது. இதெல்லாம் பார்த்து ஏன் அப்பா அப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. இந்த தன்னோட அம்மாட்ட போய் சொல்கிறதா என்னதுன்னு அப்படியே ஒன்றும் புரியலை. அப்படியே அந்த பையன் அந்த அம்மா காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருமா, சாரிம்மா, தப்பு பண்ணிட்டேம்மா, உன்னை விட்டுருக்கக்கூடாதுமா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறான். மற்றவங்களும் அந்த மசூதி வாசலில் உள்ளவங்க எல்லாருமே என்ன இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு பையன் வந்து இப்படி சொல்கிறானே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியாமல் அப்படி நிற்கிது. இதெல்லாம் அப்படியே அவங்க ஒய்ஃப் முறைச்சி பார்த்துக்கு நிற்கிறாங்க ஒரு ஓரத்தில். ஏன் இப்படி பண்ணுற, வா எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கர்வத்தோடு அந்த அந்த ஆக்ரோஷத்தோடு பார்த்துக்கு நிற்கிற ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்ல முடியும், ஒன்றுமே சொல்ல முடியாமல் என்னை மன்னிச்சிடுமா, நான் செஞ்சதெல்லாம் தப்புதாம்மா, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. தன்னோட அம்மாவுக்கு இப்படி பண்ணிட்டோமே, நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசூதி வாசல்லையே அழறான். சாரிம்மா, மன்னிச்சிடுமா, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அழறான். இப்போ இவங்க பொண்ணு வந்து அப்பா யாருப்பா அப்படின்னு கேட்கல, இவங்க உன் பாட்டிம்மா அப்படின்னு சொல்லல. பாட்டியா, அப்படியா, சரிம்மா, சாரிம்மா, சாரி பாட்டி, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு எல்லாருக்கும் என்ன புரிய வச்சு தன்னோட பாட்டியை சந்தோஷமாக வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். தான் பொண்ணால் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். இப்படியே நாட்களும் 2-3 நாட்கள் ஆகுது, வாரங்கள் ஆகுது. இப்படியே போயிட்டு தன்னோட வீட்டில் தன்னோட அம்மாவை நல்லா வச்சு பார்த்துக்கிறான். தன்னோட அம்மாவை இவ்வளோ நல்லா வச்சு பார்த்துக்கிறான், நம்மள்ட்ட இந்த பிரிஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபும் சந்தேகப்படுறான். சரி, நடக்கிறது நடக்கட்டும், இனிமேல் எதுவும் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒய்ஃபும் புரிஞ்சுக்கிட்டு ஒய்ஃபும் தன்னோட மாமியாரை தான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு
உணர்த்திக்கிட்டு போகிறாங்க. இப்படி அந்த லைஃப் ஹாப்பியாக முடியுது. இந்த கதையும் முடியுது. இந்த கதையோட பேர் மன்னிப்பு. இந்த கதையை எப்படியா முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு தக்கு ஸ்டோரிஸ் அஃபிஷியல் அண்ட் மோர் லைக்ஸ் டு அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம கதையில் நிறையவே கதை போட்டுட்ருக்கோம். இப்போ மேன்மேலும் நம்ம வளர ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த கதையோட பேர் மன்னிப்பு. இந்த யூடியூப் சேனலோட பேர் தக்க ஸ்டோரிஸ் அஃபிஷியல். நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அந்த சேனல் தக்க கவிதை அஃபிஷியல். அதுக்கும் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுலேயும் ஷார்ட்ஸ் எல்லாம் வீடியோலாம் போட்டுட்டு தான் இருக்கும். அது கவிதை அப்லோட் ஆகும். இந்த யூடியூப் சேனலில் ஸ்டோரிஸ் அப்லோட் ஆகும். ரெண்டுத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.